Taste the Daily. மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் 9ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி ராமேஸ்வரம் அருகே உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுக சார்பில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தப்பட்டது. மறைந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமின் 9ஆம் ஆண்டு நினைவு தினம் நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. இந்நிலையில் ராமேஸ்வரம் அடுத்துள்ள பேக்கரும்பில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுக சார்பில் மலர் வளையம் வைத்து மலர்கள் தூவியும் மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் ராமநாதபுரம் மாவட்டம் கழக செயலாளர் முனியசாமி உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சென்னை பல்லாவரம் பேருந்து நிலையம் அருகில் பேருந்துக்காக காத்து கொண்டிருந்த பெண்மணியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட வடமாநில இளைஞரை காலனியை காட்டி விரட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பேருந்துக்காக காத்து கொண்டிருந்த பெண்ணிடம் பாலியல் ரீதியாக சீண்டிவிட்டு தவறாக வடமாநில இளைஞர் பேசியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பெண் தனது காலில் இருந்த காலனியை கழட்டி ஆவேசமாக தாக்க முற்பட்டு விரட்டினார். பின்னர் அங்கிருந்த போலீசார் அந்த வாலிபரை எச்சரித்து அந்த பெண்மணியை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். விடியா திமுக ஆட்சியில் பொது இடங்களில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகவே உள்ளது. இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் சலசலப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் சின்னமண்டலி கிராமத்தில் ஏரியின் சிமெண்ட் கடவாசலை மர்ம நபர்கள் உடைத்ததால் ஏரியிலிருந்து தண்ணீர் வீணாகி வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருத்தணி அருகே உள்ள சின்னமண்டலி கிராமத்தில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரி உள்ளது. இந்த ஏரியில் தண்ணீர் நிரம்பி இருந்த நிலையில் மர்ம நபர்கள் ஏரியின் கடவாசல் சிமெண்ட் பகுதியை உடைத்துள்ளனர். இதனால் ஏரியிலிருந்து தண்ணீர் வெளியேறி வீணாகி வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இதனை தடுத்து நிறுத்த அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தும் அதிகாரிகள் அலட்சியத்துடன் செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். விடியா திமுக அரசு ஏரியின் கடவாசல் உடைப்பை சரி செய்து கடவாசலை உடைத்த மர்ம நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் புதிய ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருந்த மின்சார ரயிலின் மேற்கூரை மீது படுத்துக்கொண்டு அட்டகாசத்தில் ஈடுபட்ட நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. காஞ்சிபுரம் புதிய ரயில் நிலையத்தில் தாம்பரத்திலிருந்து காஞ்சிபுரம் மார்க்கமாக திருமால்பூர் செல்லும் ரயில் நின்று கொண்டிருந்துள்ளது. அப்போது ரயிலின் மேற்கூரையின் மீது ஒருவர் படுத்துக்கொண்டு அட்டகாசத்தில் ஈடுபட்டுள்ளார். இதையடுத்து ரயில்வே அதிகாரிகள் மற்றும் ரயில்வே போலீசார் இணைந்து அட்டகாசத்தில் ஈடுபட்ட நபரை கீழே இறக்கி விசாரணை செய்தனர். விசாரணையில் அவர் சற்று மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்தவர் என்பதும் தெரியவந்தது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் காவிரி கரையோரம் வசிக்கும் பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் விரைவில் முழு கொள்ளளவை எட்டும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் காவிரி ஆற்றங்கரையோர பகுதிகளான மீனவர் தெரு, நாட்டான் கவுண்டன் புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் வருவாய்த்துறையினர் மற்றும் நகராட்சி நிர்வாகத்தினர் சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தாழ்வான பகுதிகளில் இருக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே பாலாற்று குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் சாலையில் தண்ணீர் பீச்சி அடித்தது. சிங்கப்பெருமாள் கோயில் பகுதியில் ரயில்வே மேம்பால பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த மேம்பால பணிக்காக ஜேசிபி இயந்திரம் மூலம் பள்ளம் தோண்டும் போது எதிர்பாராத விதமாக பாலாற்று பிரதான குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டது. இதனால் குழாயிலிருந்து தண்ணீர் 20 அடி உயரத்திற்கு பீச்சி அடித்ததால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் சாலையை கடந்து சென்றனர். இதனால் அந்த பகுதியில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சம் அடைந்துள்ளனர். கோவை புளியகுளத்தில் மின்கம்பிகள் மீது மரத்தின் கிளை உரசி தீப்பற்றும் அபாயம் உள்ளதால் விடிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.
புளியகுளம் பெரியார் நகர் பகுதியில் உள்ள பழமையான புங்கை மரத்தின் கிளை மின்சார கம்பியில் உரசுவதால் மரத்திலிருந்து புகை வெளியேறி கொண்டிருக்கிறது. இது குறித்த பகுதி மக்கள் மின்வாரிய அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். அசம்பாவிதம் ஏதும் ஏற்படுவதற்கு முன்னர் விடியா திமுக அரசு அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே 3 வயது சிறுவன் மினி பேருந்தின் டயரில் சிக்கி உடல் நசுங்கி உயிரிழந்த நிலையில் அப்பகுதி மக்கள் பேருந்து ஓட்டுநரை சரமாரியாக தாக்கினர். சூளகிரி அருகே கிருஷ்ணம்மாகொத்தூர் என்ற கிராமத்தில் தனியார் தொழிற்சாலைக்கு செல்ல திவ்யா என்பவர் மினி பேருந்தில் ஏற வந்துள்ளார். அப்போது இவரின் 3 வயது மகனான கிரிவாஸ் என்ற சிறுவன் பேருந்தின் குறுக்கே ஓடி வந்து மினி பேருந்தின் முன்பக்க டயரில் சிக்கி உயிரிழந்தார். இதனால் இந்த பகுதி மக்கள் மினி பேருந்தின் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கி ஓட்டுநரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சிறுவனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனை செய்ய அனுப்பி வைத்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் பயிரிடப்பட்டிருந்த காய்கறிகள் அழுகியுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கேரட், பீட்ரூட், முட்டைகோஸ் உள்ளிட்ட பல்வேறு காய்கறிகளை விவசாயிகள் பயிரிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் மழையால் விளைநிலங்களில் மழைநீர் தேங்கி அறுவடைக்கு தயாராக உள்ள காய்கறிகள் அழுகியுள்ளன. இதனால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்ததால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான வெங்கமேடு, பசுபதிபாளையம், ஜவஹர் பஜார், மாயனூர் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இந்த மழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர்.